கூட்டணி வலிமை அதிகரித்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் அடிவயிறு கலங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஸ்டாலின் பயமா சொல்றது இருக்கு இல்லையா, இந்த சாமர்த்தியத்தை நான் பாராட்டுறேன். இப்படி தொடர்ந்து சரிவு பாதையிலே இருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு ஒரு வெற்றி கூட்டணி கிடைத்திருக்கிறது. ராஜ்யசபா தருகிறேன் என்று சொல்லி 4.3% வைத்துள்ள தேமுதிகவை எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? பிரேமலதா அவர்கள் தெளிவா சொல்றாங்க, தொண்டர்கள் விரும்பியதால் தான் திமுகவுடைய கூட்டணிங்கிறாங்க. டிடிவி தினகரனுமே விருப்பம் இல்லாமல் சேர்ந்திருக்கிறார், அதனாலதான் தேர்தலில் போட்டி இல்லை என்கிறார். தமிழ்நாட்டு அரசியலிலே வந்துவிட்டது. அதனால் திமுகவின் தயவு இருந்தால்தான் தேமுதிகவினுடைய தேர்தல் அங்கீகாரம் பெற முடியும், பல சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும். இந்த கட்சி மோடியை பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாது. ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசன் பொதுமக்கள்கிட்ட பேசுகிற காட்சி ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் ராஜா கம்பீரன் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நடு ராத்திரியில் காட்டுக்குள்ள போறவன் பயந்துகிட்டே ஒரு பாட்டு பாடுவானா, அப்படி இருக்கார் போல இருக்கு ஸ்டாலின். தேமுதிக கூட்டணி திமுகவை நோக்கி வந்ததற்கு பின்பு கூட்டணி வலிமை அதிகரித்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் அடிவயிறு கலங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஸ்டாலின் பயமா சொல்றது இருக்கு இல்லையா, உங்க சாமர்த்தியத்தை நான் பாராட்டுறேன். தேமுதிக வந்ததன் மூலமாக நீங்க யோசிச்சு பாருங்க. 2005 கட்சி தொடங்கிய தேமுதிக 2006 தேர்தலிலே 2011 தேர்தலிலே என்ன நிலைப்பாட்டை எடுத்தார்கள்? 2006 மக்களோடு மாண்டவனோடு கூட்டணினாங்க. 2011 அதிமுக கூட்டணிக்கு சென்றார்கள். சென்றதனுடைய விளைவாக எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். ஆனாலும் ஜெயலலிதா அவர்கள் அவரோடு முரண்பட்ட காரணத்தினால மிக மோசமான ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி பேசக்கூடிய சூழ்நிலை சட்டப்பேரவையிலேயே நடந்தது. அதற்கு பின்பு மக்கள் நல கூட்டணியிலே முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு மொத்த அரசியலுமே கொட்டி கவிழ்த்தது போல ஆகிவிட்டது. மூழ்குகிற படகாக தேமுதிக ஆகிவிட்டது. போன சட்டப்பேரவை தேர்தலிலே 4.3%, 0.5%க்கும் குறைவாக, ஏறத்தாழ 4.5% மட்டுமே வாக்கு வங்கி பெற்றது. பின்னடைவை சந்தித்தது. விஜயகாந்த் மரணத்திற்கு பின்பு ஒரு அனுதாப அலை அடிக்கிறது. அதன் வழியாக எப்படியாவது மகனை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம் என்று நம்பிக்கையோடு விருதுநகரிலே போட்டியிட வைத்தார்கள். ஆனால் அங்கேயும் கடைசி நேரத்திலே 4000 வாக்குகள் குறைவாக பெற்று மாணிக் தாகூர் எடுத்த விஜய பிரபாகரன் தோல்வியடைந்தார். இப்படி தொடர்ந்து சரிவு பாதையிலே இருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு ஒரு வெற்றி கூட்டணி கிடைத்திருக்கிறது. ராஜ்யசபா தருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு, மதச்சார்பற்ற கூட்டணிக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலை வருவதற்காக கடந்த காலங்களிலே கலைஞர் வாழ்ந்த காலத்திலே பழம் நழுவி பாலிலே விழ வேண்டும் என்று சொன்னார். இப்போதுதான் விழுந்திருக்கிறது. அதாவது நீங்க என்ன சொன்னீங்க, முழுகும் படகாயிடுச்சுன்னு சொன்னீங்க. இப்ப பிரேமலதா திமுகவோட கூட்டணி சேர்ந்ததுனால தேமுதிக அப்படியே முழுகும் படகு மேல வந்துருச்சா? ஆமா, அதுல சந்தேகம். ஓட்ட விழுந்தாதான் முழுக இல்ல. அவர்கள் தவறான கூட்டணி, மக்கள் விரோத கட்சிகளோடு கூட்டணி, தொடர்ச்சியாக தவறான முடிவுகள் எடுத்தார்கள். அதனால் அவர்களுக்கு தேய்பிறை காலமாக இருந்தது. இப்ப வளர்பிறை விட்டது அவர்களுக்கு. இன்றைக்கு காலையில அறிவாலயத்துக்கு வந்ததற்கு பின்பு அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது பிரகாசமாயிடுச்சு, மாறிவிட்டது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இல்ல 4.3% வைத்துள்ள தேமுதிகவை எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? நீங்க தானே சொன்னீங்க, எதுக்கு கூப்பிடுறீங்க? அதாங்க, எதிரிகளை கூட வாழ வைப்பதற்கு, மாற்று கருத்துடையவர்களை கூட, நலிவடைந்தவர்களை கூட வாழ வைப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி, அவருடைய சிறிய கூட்டமாக இருந்தாலும் சரி, அவர்கள் வலிமை குறைந்திருந்தாலும் சரி, ஒரு ஜனநாயகத்திலே ஒரு பெரிய இயக்கமாக தோன்றியவர்கள், தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்குமான வாய்ப்பை பெற்றவர்கள், இன்றைக்கு அந்த இடத்திலே இருந்து கீழே விழுந்து விட்டார்கள் என்று சொல்லுகிற போது, ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்த் தன்னை எதிர்த்தார் என்று நினைக்காமல் அவருடைய இறுதி அஞ்சலிக்கு அரசு மரியாதை செலுத்தினார்கள் முதலமைச்சராக இருக்கிற போது. அப்போதான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொல்வதை போல மாற்று கருத்துடையவர்களை மதிக்கிற ஜனநாயக பண்பு
திராவிட மாடல் அரசுக்கு இருக்கிறது என்பது தெளிவாகிறது. சரி, விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் வரை, இறுதி வரை திமுகவை தீய சக்தி என்றவர். அப்படி இருக்க தேமுதிக தொண்டர்கள் இதை ஏத்துக்குவாங்க இந்த கூட்டணியை? பிரேமலதா அவர்கள் தெளிவா சொல்றாங்க, தொண்டர்கள் விரும்பியதால் தான் திமுகவுடைய கூட்டணிங்கிறாங்க. தொண்டர்களினுடைய பல ஊர்களிலே அவர்கள் கட்சியினுடைய நிர்வாக கூட்டத்தை கூட்டினார்கள், மாவட்ட குழு கூட்டத்தை கூட்டினார்கள், எல்லா இடங்களும் சுற்றுப்பயணம் போனார்கள். அப்படியெல்லாம் போகிற போது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் தேமுதிக இனிமேல் அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடாது, என்டிஏ கூட்டணிக்கு போகக்கூடாது, திமுக கூட்டணியிலே சேர்ந்தால்தான் நமக்கு மறுவாழ்வு கிடைக்கும், சில சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாற முடியும் என்று தேமுதிகவினுடைய தொண்டர்கள் விரும்பினார்கள் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது என்று பிரேமலதா சொல்றாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் நெடுங்காலமாக நல்லுறவு இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பிரேமலதா விஜயகாந்த் திருமணமே கலைஞர் தலைமையிலே தான் நடந்தது. யாரை திருமணத்திற்கு தலைமை ஏற்க வைப்பார்கள்? தான் விரும்பாத ஒருவரை தலைமை ஏற்க வைப்பார்களா? மிக நீண்ட காலமாக நல்லுறவு இருந்தது. கலைஞர் அவர்களுடைய திரைப்பயணத்திலே அவருடைய எழுத்தாற்றலை பாராட்டி 50 ஆண்டு கால பொன்விழா நடந்த போது அந்த விழாவை எடுத்து நடத்தியவரே விஜயகாந்த் அவர்கள் தான். மெரினா கடற்கரையிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழாவை நடத்தினார்கள். அது மட்டுமல்ல, விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் குன்றி கலைஞர் மரணித்ததற்கு பின்பு முதலிலே விமான நிலையத்திலே இருந்து இறங்கி கலைஞருடைய நினைவிடத்துக்கு சென்றார். கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தள்ளாட்டத்தோடு உடல் நலம் குன்றி இருந்தபோது கூட இறுதி அஞ்சலி செலுத்த முடியவில்லையே என்று வருந்தி நினைவிடத்துக்கு போகிறார் என்றால் அதெல்லாம் ஒரு ஆழமான பாசம்தான். அது இல்லை, இவ்வளவு தூரம் விஜயகாந்த் ஆனதுக்கு காரணம் திமுக தானே சார். அவர் ஒரு ஜோக்கராக, அவர் ஒரு காமெடியனாக இல்லை எப்படியெல்லாம் இதே திமுகவின் ஆதரவான சொந்த தொலைக்காட்சிகளிலே எப்படியெல்லாம் செஞ்சாங்க, அந்த கொடுமெல்லாம் விஜயகாந்த் தொண்டர்கள் மறந்து விடுவார்களா? விஜயகாந்தை மிகப்பெரிய அளவிலே வீழ்த்தியது ஜெயலலிதா தான். எதிர்கட்சி தலைவராக அவரை கொண்டு வந்தது வரலாற்று பிழை, தவறு செய்து விட்டேன், தகுதி இல்லாதவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லி அவங்க கட்சி எம்எல்ஏக்களை எல்லாம் தன் பக்கம் ஈர்த்து, மைக்கேல் ராயப்பன், மாஃபா பாண்டியராஜன் போன்ற பல பேரை தன் பக்கம் ஈர்த்து மிகப்பெரிய ஒரு விளையாட்டை விளையாடினார்கள் ஜெயலலிதா. அதுதான் மிக முக்கியமானது. அதனால ஜெயலலிதாவை எதிர்த்ததற்கு பின்பு அவருடைய அரசியலிலே அவருக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி காலம் வந்தது. மோடியை நம்பிய போது அந்த மூழ்கும் படகாக அப்போதுதான் மாறியது. தொடர்ந்து தேமுதிக ஒரு தேய்பிறை காலத்திற்கு சென்றதற்கு தவறான கூட்டணி தான் காரணம். இது உண்மையிலே பிரேமலதா திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு காரணமே திமுகவின் எம்எல்ஏ பிரேமலதாவுக்கு செய்த துரோகம். அந்த துரோகத்தை நான் ஈடுகட்டி அவரிடம் உங்களுக்கு வேண்டியது வாங்கி தருகிறேன் அப்படி ஒரு உறுதிமொழி கொடுத்து தான் பிரேமலதா திமுக கூட்டணிக்கு வந்திருக்கு. அரசியலிலே அணிமாறுவதெல்லாம் ஒரு எல்லா கட்சியிலையும் நிகழக்கூடிய ஒன்று. எந்த கட்சியில இருந்தால் நீங்கள் திமுகலேருந்து அதிமுக பல பேர் போயிருக்காங்க, அதிமுகலேருந்து வெளியேறி பல பேர் திமுக வந்திருக்காங்க, பிஜேபிக்கு காங்கிரஸ்காரர்கள் போயிருக்கிறாங்க, காங்கிரஸ்காரர்களாக இருந்தவர்களில் பிஜேபிக்காரர்கள் பல பேர் காங்கிரஸுக்கு. இதெல்லாம் இது சுழற்சி முறையில் அதிகார மையத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் கட்சி மாறுவது என்பது இயல்பு. இதையெல்லாம் வைத்து கொண்டுலாம் பழைய கணக்கை தீர்க்கிறேன் பார் என்றெல்லாம் கிளம்பவே முடியாது. பழைய கணக்கு, இப்போதைய கணக்கு, இப்போதைய கரண்ட்ல இருக்கிற கணக்கு ஏறக்குறைய பிரேமலதாவை 150 கோடி ரூபாய் ஏமாற்றினா திமுக எம்எல்ஏ யாரு? அதாவது சிறுநீரக முறைகேட்டில் ஈடுபட்ட மருத்துவமனையின் சொந்தக்காரர். நான் இப்படிப்பட்ட அறுவை சிகிச்சை செஞ்சாதான் பல கோடிக்கு காரை என்னால் வாங்க முடியும்னு சொன்னார். உங்களுக்கு தெரியல? இல்லை, இதெல்லாம் தவறான தகவல். இது ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகிற போது அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத பட்சத்தில், வழக்கு விசாரணைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் தீர்ப்பை நாம் எழுத முடியாது. அது யார் மீது வேண்டுமானாலும் குட்டி கண்ணை 500 கோடி ரூபாயை மறைச்சு வச்சிருக்கிறாரு, கள்ள பணம் வச்சிருக்கிறாரு, நான் குற்றச்சாட்டு சொன்னா நிரூபிக்க வேணாமா? யார் மீது குற்றச்சாட்டு சொன்னாலும் அதற்கு ஆதாரம் வேணாம். அர்த்தமில்லாத குற்றச்சாட்டுக்களை சொல்வதன் மூலமாக
அரசியலில் வந்து அது மூலமாலாம் எதையும் வெல்ல முடியாது. பொய்கள் வந்து ரொம்ப நாள் ஓடாது. கெட்டிக்காரன் புழுகை 8 நாளைக்கு தான். நீங்கள் 8 நாளுக்குள்ளே இருக்கக்கூடிய புழுகை நம்பி தான் பல பேர் கட்சி நடத்துகிறான். ஓ, அதாவது எப்பொழுதுமே திமுக ஆண்ட பிறகு அடுத்த முறை ஆள்வது இல்லை. இதுதான் திமுகவின் வரலாற்றை இப்பொழுது மாற்றி எழுதுவதற்காக இப்ப சேர்த்துக்கிறாரா? தோல்வி பயத்தால் பிரேமலதா சேர்த்தாரா? வேற என்ன? அதாவது தோல்வி பயத்தில் இருப்பது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தோல்வி பயத்தில் இருக்காரு. ஏனென்றால் அவருக்கு கூட்டணிக்கு யாருமே தேமுதிக வர மறுத்துட்டாங்க. இதோ கொடி பறக்கிறது, பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது அப்படின்னு எடப்பாடி கூவினாரு. கடைசியில் சொன்னாங்க அந்த கொடியை வந்து வச்சிருந்தவன் தாவேக்காரன் கிடையாது, ஏடிஎம்கே காரன் தான், நம்மளாலேயே செட்டிங் பண்ணி தான் வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுச் செயலாளர் யார் கொடியை பிடிச்சிருக்காங்கிறது கூட அவருக்கு தெரியலை. இப்படி தவறான கருத்துக்களை பேசி கொண்டிருக்கிற அவர்கள் கூட்டணிக்கு யாருமே போகலை. அந்த பக்கம் திசை பக்கம் அதிமுக கூட்டணிக்கு ஆள் இல்லாத ஒரு அவல நிலையில் இருக்கு. இன்றைக்கு வந்து ஓபிஎஸ்ஐ சேர்க்க மறுக்கிறார்கள், சசிகலாவை சேர்க்க மறுக்கிறார்கள். அப்படின்னா என்ன? டிடிவி தினகரனுமே விருப்பம் இல்லாமல் சேர்ந்திருக்கிறார், அதனாலதான் தேர்தலில் போட்டி இல்லை என்கிறார். அப்பன்னா எடப்பாடி அவர்கள் அவ்வளவு தைரியமா இருக்க காரணம், எப்படியும் நாம் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராகிற அந்த உறுதி நம்பிக்கை இருக்குதுனால அவர் வேண்டாம், ஓபிஎஸும் வேண்டாம், சசிகலா வேண்டாம்னு தைரியமா சொல்றாரு. ஆனால் 200 தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுவோன்ட்டு சொல்றவர் ஊரார் பணத்தை போட்டு இறைக்கிறார். 10,000 கோடி 2 மாதத்தில். இப்ப தேமுதிகவையும் கூட்டணியில் சேர்த்துக்கொண்டார். இது எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரிகிறது? திமுக தோல்வி பயத்தில் இருக்கிறது, குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள். அது ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை விட பல மடங்கு சிறந்த ஆட்சியைத்தான் ஸ்டாலின் தந்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நிறைவேற்றவே முடியாது. அவ்வளவு வீட்டு ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபா கொடுக்க முடியாது. 1.5 கோடி பேருக்கு கொடுத்தா கஜானாவே காலி ஆயிரும், நான் அரசாங்கமே திவாலாயிரம்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அதையெல்லாம் இவர்கள் கொடுத்து முடித்து விட்டார்கள். இடையில வந்து தேர்தலை காரணம் காட்டி 3 மாதத்திற்கு தடை போட்டு விடுவார்கள் என்பதற்காக வேண்டியே முன்கூட்டியே 5000 ரூபாய் கோடைகால சிறப்பு நிதியும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. நான் முதல்வன் திட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. எத்தனையோ நலத்திட்டங்கள், காலை உணவு திட்டத்தை கனடா பாராட்டுகிறது, உலக நாடுகள் பாராட்டுகிறது. அரசு பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய ஏழை எளிய குழந்தைகள், சாமானிய வீட்டு பிள்ளைகள், சித்தால் வேலைக்கு போகிறவர்கள், நடவு வேலைக்கு போகிறவர்கள், அன்றாட கூலி வேலை பார்க்கக்கூடிய வீட்டு குழந்தைகளுக்கு பசியோட பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க. பசியின் காரணமாக பள்ளிக்கூடத்திற்கு வர மறுக்கிறார்கள் கொஞ்சம் பேர், சில பேர் பசியோடு இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு ஒரு அரசாங்கம் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இப்படி ஒரு கருணையான ஒரு வள்ளலாரினுடைய மனநிலை, வாடுகிற பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் வள்ளலார். அந்த மாதிரி ஒரு வள்ளலாரினுடைய மனநிலையில இருந்து கொண்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின், நற்பெயர் பெற்றிருக்கிறார். ஸ்டாலின் கூட்டணி வலிமையாக இருக்கிறது, திராவிட மாடல் கூட்டணி வலிமையாக இருக்கிறது. சரி, இப்பொழுது பிரேமலதாவுக்கு நீங்க சொன்னீங்க ராஜ்யசபாவில் ஒரு சீட்டு உறுதி, எடப்பாடி ஏமாற்றி விட்டார். அப்படின்னா பிரேமலதாவுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் 0.43, பிசிகாவுக்கு இருக்கிறது 1.45. அப்படி இருக்கு, அவர்கள் கேட்க மாட்டார்களா? எல்லாருக்கும் கேட்பதற்கு உரிமை இருக்கிறதுங்க. என்ன அதற்குள்ள 234 தொகுதிக்குள்ள என்ன கொடுக்க முடியுமோ கூட்டணிக்கு அதை பேச்சுவார்த்தையின் மூலமாக சமரசம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்காக மொத்தமா கூட்டணி கட்சிக்கே வாரி கொடுத்துருவாங்களா எல்லாத்தையும்? தனி மெஜாரிட்டி பெறுவதற்கு அவர்கள் வந்து போட்டியிடுவாங்க, அது அதிகமான தொகுதிகள் போட்டியிடுவார்கள். இல்லை, அதாவது பிரேமலதா விட பிசிக்கு அதிகமாக, திருமாவளவன் அதிகமாக வாக்கு சதவீதம் அவர் ஏத்துக்குவார. திருமாவளவன் வந்து எங்களுக்குள் எவ்வளவு முரண்பாடுகள் வந்தாலும், எங்களுக்குள் கோரிக்கைகளிலே எத்தனை வித்தியாசங்கள் வந்தாலும், வேறுபாடுகள் வந்தாலும், இந்த மைதானத்துக்குள்ளே தான் நாங்கள் விளையாடுவோமே தவிர திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்வதெல்லாம் நாங்கள் எதிர்கால திட்டம் தானே தவிர நிகழ்கால அரசியலில் அதற்கான சூழ்நிலை இன்னும் கனிந்து வரவில்லை.
அதனால் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த கூட்டணியை உடைப்பதற்கான குழப்பத்தை விளைவிக்காதீர்கள் என்று திருமாவளவன் தெளிவாக பேசிட்டாரே. அதே மாதிரிதான் வைகோ அவர்கள், எங்கள் கட்சி தேர்தல் கமிஷனர் ரெகனைஸ் செய்யப்பட வேண்டும், அதனால் எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேண்டும் என்று இப்போ சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்படி 12 தொகுதி கேட்கிறாரு? எல்லாருமே கேட்பாங்க, கேட்கிற தொகுதி எல்லாம் கொடுத்து விட முடியாது, சூழலுக்கு தக்கன மற்ற கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுத்து அதை சரி செய்வார்களே தவிர, அதனால் குழப்பம்லாம் விளையாது. உண்மையிலேயே ஏன் இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கடையில் கூட்டமாக இருக்குது, ஒரு டீ கடை கூட்டமாக இருக்குன்னு வச்சுங்க, அந்த கடை நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குன்னா தான் கூட்டம் வரும். ஒரு ஹோட்டலில் கூட்டமாக இருக்குன்னா உணவு நல்லா இருந்தால் தான் கூட்டம் வரும். ஒரு ஆட்சி சிறந்ததாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த கூட்டணியிலே நீடிக்கிறோம் என்று சொல்வார்கள். அதனால தான் எல்லாருமே திமுக கூட்டணியை நோக்கி வருகிறார்கள். அப்படி திமுக கூட்டணி அல்லாதவர்கள் யாரும் வெற்றி பெற முடியாது என்கிற நிலைமை தமிழ்நாட்டு அரசியலிலே வந்துவிட்டது. அதனால் திமுகவின் தயவு இருந்தால்தான் தேமுதிகவினுடைய தேர்தல் அங்கீகாரம் பெற முடியும், பல சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும், இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் என்று பிரேமலதா அவர்கள் மிகச் சரியான முடிவை எடுத்திருக்கிறார். அப்படி அதாவது நீங்கள் மாற்றி சொல்கிறீங்களே, திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றதே கிடையாது, அது வரலாறு. அப்படி இருக்க நீங்கள் எப்படி திமுக கூட்டணியில் வந்தால் இல்லாமல் யார் இருக்கிறா? எந்த கட்சி கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திக்கிறாங்க? நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி மட்டும்தான் 15-16 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கிற ஒரு கட்சி மட்டும்தான் நான் தனியா அனுப்பேன்னு சொல்றாங்க. வேற யாராவது பாஜக சொல்லுதா கூட்டணி வேணாம்னு? அதிமுக சொல்லுதா கூட்டணி வேணாம்னு? யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? யாருமே கூட்டணி வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. தேர்தல் அரசியலிலே வெறுமனே 100 வாக்குகளிலே கூட 50 வாக்கு, ஏன் ஒத்த ஓட்டில் கூட தோத்தவங்களா இருக்காங்க. அதுக்காக தான் பிரேமலதா சேர்த்து இருக்கீங்களா கூட்டணியில்? பிரேமலதா வர விரும்பினார்கள், கட்சியினுடைய தொண்டர்கள் விரும்பினார்கள், தேமுதிக வந்தால் நன்றாக இருக்கும் என்று பல பேர் விரும்பினார்கள். அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே தொண்டர்களினுடைய கோரிக்கைக்கு ஏற்ப அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதுல என்ன பிழை இருக்கிறது? அது பொருந்தாத கூட்டணி தானே. பாஜக அதிமுக கூட்டணி பொருந்தக்கூடிய கூட்டணியா? பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு கொள்கை ரீதியாக ஒற்றுமை இருக்கிறதா? இவர்கள் அண்ணாவின் கொள்கையை பின்பற்றுகிறவர்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது அண்ணாவினுடைய தத்துவம். திருமூலர் சொன்ன அந்த தத்துவத்தை சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. ஆனால் இன்றைக்கு உயர்சாதி நலன்களுக்காக மட்டுமே கட்சி நடத்தக்கூடிய RSS கோட்பாடுகளை, இந்துத்துவ கோட்பாடுகளை, மதவாத கோட்பாடுகளை கையில் வைத்திருக்கக்கூடிய பாஜகவின் கொள்கையும், மதச்சார்பற்ற கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய கொள்கையும் ஒன்று இல்லை. அதனாலதான் எடப்பாடி சொல்றாரு, கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறாரு, 2 வேறுங்கிறாரு. அதனால பொருந்தா கூட்டணி எது என்று கேட்டால் என்டிஏ கூட்டணி தான். அது என்டிஏ கூட்டணி சொல்லலாமா? அதிமுக கூட்டணின்னு சொல்றதுக்கு பொறுத்த கூட இல்லை. திமுக அரசாங்கம் சொல்லுகிறது திராவிட மாடல் அரசு எங்கள் தலைமையிலான கூட்டணி சொல்லுது. அது இந்தியா கூட்டணின்னு சொல்லாது, அது நாடாளுமன்றத்துக்கு தான் இந்தியா கூட்டணி. தமிழ்நாடு என்று வருகிற போது ஸ்டாலின் தலைமையிலே, திமுக தலைமையிலே தான் கூட்டணி, அப்படிதான் பேசணும். ஆனால் என்டிஏ கூட்டணி என்று அவர்கள் ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் கட்டுப்பாட்டிலே கட்சி இல்லை, கூட்டணி அவர்கள் கட்டுப்பாட்டிலே இல்லை. நீங்க மாத்திரம் என்ன சொல்றீங்க? திமுக என்ன சொல்கிறது? அதாவது இந்தியா கூட்டணி சொல்லாம பாஜக வெர்சஸ் தமிழக கூட்டணி, அதாவது என்டிஏ வெர்சஸ் தமிழக கூட்டணி சொல்றாங்களே, ஏன் இந்தியா கூட்டணி சொல்லிட்டு போக வேண்டியது தானே? திமுக கூட்டணி சொல்லிட்டு போக வேண்டியது தானே? அதிமுக வெர்சஸ் திமுக அப்படி சொல்லிட்டு போக வேண்டியது தானே? ஏன் என்டிஏ கூட்டணி வெர்சஸ் தமிழக கூட்டணி என்று சொல்றீங்க? அதாவது பாஜகவை எதிர்ப்பு வச்சுதான் நம்ம வெற்றி பெற முடியும், அந்த இதுதானே, வேற என்ன இதுல இருக்கு? தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக பாஜக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. தமிழர்கள் வெள்ளத்திலே மிதந்தால் நிதி தர மறுக்கிறார்கள், மெட்ரோ பணிகளுக்கு நிதி தர மறுக்கிறார்கள், தேசிய கல்விக் கொள்கைக்கு நிதி தர மறுக்கிறார்கள், தமிழ்நாட்டினுடைய எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கட்டுமானம் செய்வதற்கு அடிக்கல் நாட்டிவிட்டு 7 ஆண்டு காலமாக முடிவுக்கு வராமல் இழுத்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா வகையிலையும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் அது இருக்கிறது. நாம் ₹1 ஜிஎஸ்டி கட்டினா 29 பைசா நமக்கு தருகிறார்கள், உத்தரப்பிரதேசத்திற்கு 7 ரூபாய் தருகிறார்கள். எனவே பாஜக எதிர்ப்பு என்பதன் மூலமாகத்தான்
திமுக கூட்டணி கட்டமைக்க வச்சிருக்காங்க. மாநில சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, அதிகாரத்தை குவித்து வைத்து இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம், எல்லாவற்றையும் குவித்து வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், மாநிலத்திற்கு அள்ளி கொடுக்க வேண்டிய இடத்திலே கிள்ளி கூட கொடுப்பதற்கு தயாராக இல்லை. எனவே தமிழ்நாட்டை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் என்பதை மக்களிடத்திலே சொல்வதன் மூலமாக பாஜக இருக்கிற கூட்டணியை மக்கள் தோற்கடிப்பார்கள். கீழடியினுடைய நாகரிகத்தை, தமிழருடைய தொன்மையை, தமிழருடைய பண்பாட்டை, தமிழருடைய கலாச்சாரத்தை அவர்கள் சமர்ப்பித்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. மதவாதத்தை தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களே தவிர மத சார்பற்ற கருத்து இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழன் இயற்கை வழிபாட்டுக்காரன், அவன் எந்த மதத்துக்கும் சொந்தக்காரன் அல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு நாகரிகத்தை, பண்பாட்டை அவன் கண்டறிந்திருக்கிறான் என்று வருகிற போது அதன் தொன்மையை, அதன் கலாச்சாரத்தை, அதன் பண்பாட்டை முழுக்க நிராகரிக்கக்கூடிய இடத்துல மத்திய அரசாங்கம் இருக்கு. அப்ப தமிழர்களை நிராகரித்து விட்டு திருக்குறள் சொல்லி எங்களை ஏமாற்றலாமா? நீங்க தமிழ்நாட்டுக்காரனை நீங்க ஒடிசாவுடைய எலெக்ஷன்ல போய் நின்றுகிட்டு இங்கு இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷத்தின் சாவிகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் திருடு போய் விட்டார்கள், திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு VR பாண்டியனை நவீன் பட்நாயக் முன்னிலைப்படுத்துகிறார் என்பதற்காக மதுரை தமிழனாக இருக்கக்கூடிய பாண்டியனை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக பேசினவர்கள் நீங்க. தமிழர்களுக்கு திருட்டு பட்டம் கட்டியவங்க நீங்க எப்படி தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியும்? பாஜகவை கூட்டிட்டு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு சேர்த்து ஓட்டு விழுகாதுன்றதை நான் சொல்லல, திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு. சார் இது மோடியை பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாது. என்ன திண்டுக்கல் சீனிவாசன் பொதுமக்கள்கிட்ட பேசுகிற காட்சி காணொலியாக சோசியல் மீடியா முழுக்க வந்திருக்கிறது. பொறுத்து இருந்து பார்ப்பேன். மிக்க நன்றி சார்.